வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு உளுந்து கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து வச்சு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் அதை அப்படியே ஊற விட்டுடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அதை தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு சொம்பளவு அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கேப் விட்டோன்னா இது கட்டிப்பட்டுரும். அதுக்கப்புறம் கிளறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ 2 ஏலக்காயை கிள்ளி அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது ஒரு 3 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையை அது கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நுரைச்சி பொங்கி வந்ததுக்கப்புறமா துருவின அரை மூடி தேங்காய் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் மார்னிங் டிஃபனாக கூட கொடுக்கலாம். வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.